ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரிவன். வாங்க எம்செக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ் ஆயில் நேற்று ஒரு நல்ல ஒரு க்ரோத்து தான். கிட்டத்தட்ட 3.13% வரைக்கும் க்ரோத்தாக இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ யூஎஸ் ஆயில் இறங்கிட்டு இருந்தது கிட்டத்தட்ட $61.59 இருந்து கிட்டத்தட்ட $5.85. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ஜோன் நாம ட்ரா பண்ணி வச்சிருந்ததான். ஸோ பழைய வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடம் ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடம் $5.85. ஸோ அந்த இடத்துல தான் இப்போ சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு $60.05 வரைக்கும் வந்துட்டு இருக்கு. ஒரு $5 மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதோட நெக்ஸ்ட் டார்கெட் என்னவா இருக்கும், அதாவது இந்த சப்போர்ட் ஜோனோட அடுத்த மினிமம் டார்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடம் தான். அதாவது ஆல்ரெடி 2 டைம்ஸ் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. $64.08 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் யூஎஸ் ஆயிலில் இருக்கு. ஓகே, இந்த க்ரோத் கண்டினியூ ஆகுமா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு $4 ஏறி இருக்கு. நேற்று ஒரு 3.13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் ஓப்பனிங். அது மட்டும் இல்லாமல் ஒரு $0.68 ஒரு பாசிட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு என்ன மெயின் ரீசன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா. ஸோ நேற்று ஈவினிங்ல வெளியான க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா. ஸோ இந்த க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டாவில் பார்த்தீங்கன்னா 0.961 M கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோர்காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 2.200 M. இதில் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது 0.961 M. கிட்டத்தட்ட ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஃபோர்காஸ்ட் இவ்வளோ, டிமாண்ட் இவ்வளோ. ஸோ இது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 56% டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்கு. 56%. ஓகே, ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நேற்று க்ரூட் ஆயில் அதாவது ஈவினிங் செஷன் மட்டும்தான் நேற்று க்ரூட் ஆயில் இருந்தது. ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் கூட கொஞ்சம் மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ ஓகே, அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆயில் நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துருக்கு. இதுக்கு இன்னொரு நியூஸ் நம்ம ஒரு ஆர்டிக்கல் எடுத்து படித்தோம் அப்படின்னா, ஸோ ஆர்டிக்கல் oilprice.comல ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா இந்த க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டாவை பற்றி. ஸோ ஆயில் சோர்ஸ் அண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் நியூ யூஎஸ் சாங்ஷன் அண்ட் சர்ப்ரைஸ் ஸ்டாக்ஸ் ட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, யூஎஸ் அதாவது எனர்ஜி செக்டாரோட நேற்று கொடுத்துருக்கிற டிமாண்ட் எதனால டிமாண்ட் கொடுத்துருக்குறாங்க. நேற்று பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் பேரல்ஸ் பத்தலை அப்படின்னு சொல்லி டிமாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, யூஎஸ் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்ஸ் பிளான்ஸ் டு பர்ச்சேஸ் 1 million barrels for the strategic petroleum reserve and by unexpected draws in gasolines and distilled stocks அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 million barrels அவங்க பத்தாதனால பர்ச்சேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிமாண்ட் தான், ஒரு ஃபுல் டிமாண்டில் தான் மார்க்கெட் இருக்க போகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ் ஆயிலே ஒரு கேப் அப்ல ஓப்பன் வச்சு ஒரு $60 வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஓகே, இதுலேருந்தே நமக்கு என்ன தெரியுது, இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம க்ரூட் ஆயிலுக்கு வரலாம். ஸோ க்ரூட் ஆயில் 15 மினிட்ஸ் சார்ட்டு. இதில் என்ன மாதிரி இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னா, இந்த இடம் பிரேக் அவுட் பாயிண்ட், அதாவது பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது 5189. ஓகேங்களா, இந்த 5189 பிரேக் அவுட் பண்ணா ஸோ 5256 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இன்னைக்கு இருக்கு. ஸோ இதோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 5256. ஸோ எப்படியும் நமக்கு ஒரு சின்ன கேப் அப்ல ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஏன்னா 5150 க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 70.7 அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட ஒரு 50 பாயிண்ட் ஒரு கேப் அப் க்ளோஸ் ஆன இடத்துல இருந்து ஒரு 50 பாயிண்ட் ஒரு 5190 இல்லை 5200 அந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அப்படி இருக்கிறப்ப கண்டினியூஸாக ஒரு பை சைட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதோட டார்கெட் 5256. ஸோ இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் அகைன் 5189 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப் அண்ட் டவுன் இந்த இடம் பார்த்தீங்கன்னா 70 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு கேதர் பண்ணலாம். ஓகே, அப்படி இல்லாமல் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிற மார்க்கெட் மேலே போகாமல் ரிட்டர்ன் கீழே வந்தது அப்படின்னா இந்த 5899ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன், ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். ஏன் அப்படின்னா நேத்தோட இந்த கேப் ஃபில்லிங் ஜோன் தான் பார்த்தீங்கன்னா இந்த 5089. ஸோ இந்த இடம் அகைன் பை எடுக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ எப்படியும் மார்க்கெட் இன்னைக்கு ஒரு பை சைடு தான், மார்னிங் பை சைடு தான். இந்த இடத்துல அதாவது
இந்த இடம் 5256ங்கிறது ஆல்ரெடி எவ்வளோ இறங்கியிருக்கு அப்படின்னா ஒரு 250 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த ஜோன் வந்து நான் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல மட்டும் ஒரு 50-50 தான் செல்லிங் வந்து சான்சஸ். ஸோ இந்த இடத்துல மட்டும் 50-50 செல்லிங் சான்சஸ். ஸோ இந்த இடம் செல்லிங்காகவும் ஒர்க் அவுட் ஆகலாம், இல்லைனா பிரேக் அவுட் ஆனால் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 50 to 60 பாயிண்ட்ஸ் பக்கம் அகைன் வந்து பை எடுக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக பை தான் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு கிட்டத்தட்ட 255 307 வரைக்கும் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 315.5. ஸோ இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இடம் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடம் வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ செல்லிங் வந்து கண்டினியூஷன் வந்து ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இறங்கிக்கிட்டே தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட October 25th $4,375 இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு நமக்கு வந்து ஒரு $300 வந்து $350 மேலே வந்து இறங்கியிருக்கு. ஆனால் நேற்று வந்து ஒரு ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த ஹேமர் கேண்டலோட ஹையாக பிரேக் அவுட் பண்ணாதான் பிரேக் அவுட் பாயிண்ட். ஸோ இனிமேட்டு அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் நமக்கு செல்லிங்கா பையிங்காங்கிறது டவுட்டு தான் இந்த இடம். ஏன்னா ஹேமர் கேண்டில் பையர்ஸ் பண்ண வந்து மேலே நிறுத்திருக்காங்க. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். கோல்டை பொறுத்த வரைக்கும் செல்லிங்கிறது 50-50 சான்சஸ் தான். நெக்ஸ்ட் வந்து சில்வர். ஸோ சில்வர் வந்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா செல்லிங் தான். இப்போதைக்கு நமக்கு அடுத்த சப்போர்ட் ஜோன் எங்கே ட்ராப் பண்ணலாம் சில்வருக்கு அப்படின்னா $45.95. கிட்டத்தட்ட $45.95 வந்துட்டு பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் இப்போ நின்றுட்டு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் தான். ஸோ 980.90. ஸோ ஆல்ரெடி இந்த சப்போர்ட் நம்ம ட்ரா பண்ணது தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் பக்கம் குரோத் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. ஓகே, க்ரூட் ஆயில் வந்து பையிங் தான் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது பேஸ்ட் ஆன் இந்த நியூஸ். அதாவது 1 மில்லியன் பேரல்ஸ் ஃபார் த இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது எதில் பார்க்கறது அப்படின்னா oilprice.com. நீங்கள் oilprice.comல போயிட்டு இந்த முன்னாடி இருக்கு பார்த்தீங்களா பிரேக்கிங் நியூஸ். ஸோ இந்த பிரேக்கிங் நியூஸில் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸோ நிறையா வரும். ஸோ எல்லாமே நமக்கு பார்க்கறதோட அதிகமாக நேற்று வந்து யூஎஸ் இன்வென்ட்ரி டேட்டா வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி யூஎஸ் சாங்ஷன் இந்த இதுவும் பார்த்துக்கலாம். இன்னொன்று என்னன்னா சவுதி அரேபியா க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ் ஜம்ப்டு பை இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சவுதி அரேபியாவோட க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ் ஜம்ப்டு பை 4 lakhs BPD in ஆகஸ்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 4,13,000 பேரல் வந்து ஆகஸ்ட் மந்த் லெவல் சின்ஸ் 6 months அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலும் வந்து வாட்ச் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து படித்து பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆயில் சோர்ஸ் அண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் நியூ யூஎஸ் சாங்ஷன் அண்ட் சர்ப்ரைஸ் ஸ்டாக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம லெவல்ஸ் பார்த்தாச்சு. பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது 5189, ரெசிஸ்டன்ஸுங்கிறது 5256, சப்போர்ட்டுங்கிறது 5089. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.